ஜமதக்னி முனிவரை மணந்து கொண்ட ரேணுகா தேவி ஒரு நாள் வழக்கம் போல் குளித்து முடித்த பின் கமண்டல நதி நீரை மண்குடத்தில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். அப்போது கந்தர்வான் ஒருவன் வானில் வலம் வந்து கொண்டிருந்தான். அவனை கண்ட ரேணுகா அவன் வனப்பில் ஒரு கணம் மயங்கினாள். மறுகணம் அவள் கையில் இருந்த நீர் நிரம்பி மண்குடம் உடைந்தது. இதை தனது ஞான கண்ணால் கண்ட முனிவர் சினம் கொண்டார். மகேந்திர மலையில் தவம் செய்து கொண்டிருந்த தனது மூத்த மகன் பரசுராமனை அழைத்து, உன் தாயின் தலையை வெட்டிவா என ஆணையிட்டார் முனிவர். அப்படியே தாயின் தலையை வெட்டி அதை தன் தந்தையின் காலடியில் வைத்து வணங்கி நின்றான் பரசுராமன். தந்தையே, தங்கள் ஆணைப்படி தாயின் தலையை வெட்டிவிட்டேன். வெட்டிய என் கரத்தையும் வெட்டி கொண்டேன் என்றான். மகனின் செயலை கண்டு மகிழ்ந்த முனிவர், மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். பரசுராமனும், தந்தையே, எனக்கு என் தாய்தான் வேண்டும் என்று கூற முனிவரும் சம்மதித்து அவனிடம் கமண்டல நீரை கொடுத்தார். உன் தாயின் உடலுடன் வெட்டப்பட்ட அவள் தலையை வைத்து இந்த நீரை தெளி, உன் தாய் உயிர் பெற்று எழுவாள் என முனிவர் கூற பரசுராமனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதன்படி பரசுராமன் இன்னொரு வெட்டப்பட்ட பெண்ணுடம்பில் தவறுதலாக பொறுத்த மாறுபட்ட உருவத்துடன் ரேணுகா உயிர் பெற்றாள். இதை கண்ட ஜமதக்னி முனிவர் அதிர்ச்சியடைந்தார். எனினும் உயிர் பெற்ற ரேணுகாவிடம், உன்னை நினைப்பவர்களை நீ காத்து அருள் புரிவாய் என ரேணுகா தேவிக்கு வரம் தந்தார். தற்போது முடிகண்ட நல்லூரில் அமைந்துள்ள அன்னை ரேணுகா தேவி தலத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடக்கிறது. பிள்ளை பெற வேண்டும் பெண்கள் அன்று அன்னைக்கு நெய் தீபமேற்றி அபிஷேக ஆராதனை செய்துவிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்கின்றனர். இதனால் அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஆடி மாச கடைவெள்ளி அன்று அன்னை வீதியுலா வருவதுண்டு. அன்று நடைபெறும் அன்னதானத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். இன்னும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறந்திடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.